ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 90. இந்த பகுதியில் 97வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 11. அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்யுதக விருஷா கபிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக. நாமம் 97. ஓம் சர்வேஸ்வராய நமக. அனைவரையும் சென்று அடைபவர், அதாவது தன்னை தேடும் அனைவரையும் சென்று அடைபவர், அனைத்து ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரராக இருப்பவர். இதை பற்றி ஸ்ருததேவர் என்ற பக்தரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். ஜனகரின் குலத்தில் பிறந்தவர் பகுலாஸ்வன். அவர் சீதா கல்யாண மகா உற்சவத்தை மிதிலையில் சீரோடும் சிறப்போடும் கொண்டாட திட்டமிட்டார். அதற்கு சிறப்பு விருந்தினராக துவாரகையின் மன்னனான கண்ணனை அழைக்க எண்ணினார். அதனால் சமீரன் என்பவரிடம் விழா அழைப்பிதழை தந்து தன் சார்பில் கண்ணனை நேரில் சந்தித்து வரவேற்கும்படி அனுப்பி வைத்தார். அந்த சமீரன் வசிக்கும் தெருவில் வாழ்ந்த ஸ்ருததேவர் என்பவர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தர். கண்ணன் மேல் அளவில்லாத அன்பு கொண்டவர் சமீரனிடம், நீ மன்னரின் சார்பில் கண்ணனை வரவேற்கையில் அடியேனும் எனது குடிசைக்கு கண்ணனை வரவேற்றதாக சொல்லிவிட்டு வா என்று சொல்லி ஒரு பனை ஓலையை அவரிடம் தந்தார். சமீரனும் துவாரகையை அடைந்தார். கண்ணனை சந்தித்து மன்னர் தந்த அழைப்பிதழை வழங்கினார். பிறகு கண்ணன் கேட்டார், வேறு ஏதாவது கொடுக்க வேண்டியதுள்ளதா என்று கேட்க, ஸ்ருததேவர் தந்த பனை ஓலை சமீரனின் நினைவுக்கு அப்போதுதான் வந்தது. அதனால் அதையும் கண்ணனிடம் வழங்கினார். ஸ்ருததேவரின் வீட்டுக்கும் நான் நிச்சயம் வருவேன் என்று அவரிடம் சொல்லிவிடு என்றான் கண்ணன். கண்ணன் சொல்லினதை இங்கு நன்றாக நோட் செய்யுங்கள். ஸ்ருததேவரின் வீட்டுக்கும் என்றுதான் சொன்னார். கண்ணன் மிதிலைக்கு வருவதற்கு முந்தைய நாள் இரவே ஸ்ருததேவர் பூர்ண கும்பத்தை எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்தார். ஆனால் விடியற்காலை எழுந்து நகரின் தெற்கு வாசலுக்கு சென்று கண்ணனை வரவேற்க வேண்டும் என்ற அவரின் திட்டம் நடைபெறவில்லை. ஏனென்றால் அடுத்த நாள் காலை ஸ்ருததேவருக்கு கடும் காய்ச்சல். படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியவில்லை. கண்ணா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று புலம்பினார் ஸ்ருததேவர். அவரது மகன் ஒரு வைத்தியரை அழைத்து வந்தான். வைத்தியரிடம் நோயை பற்றி கூட ஒன்றும் பேசாத ஸ்ருததேவர், கண்ணன் மிதிலைக்கு வந்து விட்டானா? மன்னர் அவனை வரவேற்க பரிவாரங்களுடன் தெற்கு வாசலை அடைந்து விட்டாரா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தார். சற்று பொறுங்கள் என்று சொன்ன அந்த வைத்தியர் ஸ்ருததேவரின் கையை பிடித்தார். உடனே அவருக்கு வியர்வை பெருகியது. காய்ச்சல் குணமாகிவிட்டது. அப்போது அவர் சொன்னார், கண்ணன் தெற்கு வாசல் வழியாக வரவில்லை என்று அறிவிப்பு வந்தது. வடக்கு வாசல் வழியாக வருகிறாராம். அதனால் இப்போது மன்னர் வடக்கு வாசலை நோக்கி பூரண கும்பங்களை ஏந்தி கொண்டு பரிவாரங்களுடன் செல்கிறார் என்று சொன்னார் அந்த வைத்தியர். ஆஹா, வடக்கு வாசல் என் வீட்டுக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறதே. மன்னருக்கு முன் நான் சென்று கண்ணனை வரவேற்று விடுகிறேன் என்று சொன்னபடி பூர்ண கும்பத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு வாசலை நோக்கி விரைந்தார். ஸ்ருததேவர் அங்கு போன போது அங்கு மன்னரும் பரிவாரங்களும் இன்னும் வந்த பாடில்லை. கண்ணன் நகருக்குள் நுழைகையில் ஸ்ருததேவர் மட்டுமே அங்கு கண்ணனை வரவேற்க காத்திருந்தார். பூர்ண கும்ப மரியாதையோடு கண்ணனை வரவேற்றார் ஸ்ருததேவர். தன்னுடைய குடிசைக்கு வரும்படி அழைத்தார். கண்ணனும் மகிழ்ச்சியோடு அவரது குடிசைக்கு வந்தார். அன்றைய பொழுது முழுவதையும் அவருடனேயே கழித்தார் கண்ணன். அரண்மனைக்கு செல்லவில்லையா என்று ஸ்ருததேவரும் கேட்கவில்லை. அதை பற்றி கண்ணனும் எதுவும் சொல்லவில்லை. அன்று மாலை துவாரகைக்கு புறப்பட்டு விட்டார்.
இதில் உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? முதலிலேயே சொன்னேனே. சமீரனிடம் என்ன சொன்னார்? ஸ்ருததேவரின் வீட்டுக்கும் நான் வருவேன் என்றுதான் சொன்னார். இப்பொழுது புரிகிறதா? அதாவது கண்ணன் திட்டமிட்டபடி தெற்கு வாசல் வழியாக மிதிலைக்குள் நுழைந்தார். மன்னரின் வரவேற்பு மரியாதைகளை ஏற்று அவரது அரண்மனை விழாவிலும் பங்கேற்றார். ஸ்ருததேவருக்கு அருள் புரிவதற்காக மற்றொரு வடிவம் எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் வடக்கு வாசல் வழியாகவும் வந்து ஸ்ருததேவர் இல்லத்தில் தங்கி அவரையும் மகிழ்வித்தார். ஸ்ருததேவரின் இல்லத்துக்கு கண்ணன் சென்றது மன்னருக்கு தெரியாது. அரண்மனைக்கு கண்ணன் சென்றது ஸ்ருததேவருக்கு தெரியாது. ஒரு பக்தரின் இருப்பிடத்துக்கு முதலில் சென்றுவிட்டு அதன்பின் மற்றொரு பக்தரின் இருப்பிடத்திற்கு செல்வதென்றால் இரண்டாம் பக்தர் சில காலம் காத்திருக்க நேரிடுமே என்று எண்ணிய கண்ணன் தாமதமின்றி அருள் புரியும் எண்ணத்தில் இரு வடிவங்களோடு ஒரே நேரத்தில் இரு பக்தர்களையும் சந்தித்து அவர்களை மகிழ்வித்தார். இப்படி தன் அடியார்களை காக்க வைக்காமல் விரைந்து சென்று அவர்களுக்கு அருள் புரிவதால் அவர் சர்வேஸ்வர என்று அழைக்கப்படுகிறார். இந்த 97வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் துன்பங்களை விரைவில் எம்பெருமான் போக்கி அருள்வார். அடுத்தது நாமம் 98. ஓம் சித்தாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.